ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் பாலா. வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விளாக் பண்ணி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபுல் விளாக் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும். இப்போ வந்து என்ன விளாக்குன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா மகனுக்கு வந்து பிறந்தநாள், மருமகனுக்கு. அதனால் வந்து திருநெல்வேலி போக போகிறோம் காரில். போகையில் அப்படியே என்னென்னலாம் நடக்குதோ இன்றைக்கி டே இன் மை லைஃப் மாதிரி ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யாரெல்லாம் கிளம்பியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா. ஆமாம், அப்புறம் எதுக்கு இருக்கு கண்டா வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் அக்கா பேக்குன்னு பேக்கை தூக்கிட்டு வருது. பேக் ஒன்று, பேக் 2. அப்புறம் இவர் வந்திருக்காப்புல. அப்புறம் நாங்கள் கிளம்புறோப்புல. இப்போ நம்ம ராவணன் பின்னாடி நிற்கிறான், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராவணன் வந்து ஃபுல்லி மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து அதுக்கான ஒரு ஸ்பேர் வந்து இன்றைக்கி நான் வாங்க போகிறேன் திருநெல்வேலியில். அதையும் அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சு போகும் என்னென்னு உங்களுக்கு. ராவணனை வந்து இங்கே நான் கூடி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஓரளவு யாரும் பண்ணாத அளவுக்கு பண்ணுறேன். நான் தான் பண்ண போகிறேன், அதுவும் வேறு யார்ட்டையும் விடலை. உங்களுக்கு ஒரு புது அப்டேட் இருக்குது. இந்த வண்டி ஆல்ட்ரேஷன் மட்டும் இல்லை, நான் மட்டும் என்னையை வச்சு நான் மட்டும் பயனடைய போகிறதில்ல. என்னை வச்சு நீங்களும் பயனடையணுன்றதுக்காண்டி ஒரு விஷயம் பண்ண போகிறேன். அது என்னன்றதை என் வண்டி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம அதை வந்து மூட்டையை கொண்டு போய்கிட்டு இருக்கான். போட்டோம். இப்போ நான் கையில் ஃப்ரேம் வச்சுருக்கேன், எங்கள் அக்கா மகனுக்கு கிஃப்ட்டு. அது என்னன்றதை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ காமிச்சா அது நல்லா இருக்காது. நான் அப்படியே கார்கிட்ட போயிட்டு 2 ஃப்ரேம் இருக்குது. என் ஃப்ரேம் ஒன்று இருக்குது, என் அக்கா கிஃப்ட் பண்ணுறதா இது. என் ஃப்ரேம் வந்து வேறு, அதையும் உங்களுக்கு காமிச்சேன். முன்னக்கூட்டியே காமிச்சா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. ஆமாம். அப்புறம் அந்த 2 ஃப்ரேம் தூக்கி இங்கே வச்சாச்சு நண்பா. இப்போ வந்து நம்ம காரில் வந்து கிளம்ப போகிறோம். காரை வேறு ஃபுல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதையும் நீங்கள் கிளம்ப பெயிண்ட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார் ஒரு நியூ அப்டேட் இருக்குது. அது காரையே நம்ம வந்து ஒரு அப்டேட் பண்ணுறோம் விரைவில். திருஷா ஓப்பன் ரைட்டு. இப்போ வந்து வை மண்டல ஹாப்பி நியூ இயர் வாங்கிட்டு வந்துருச்சா? எது பலூனா? ஏய் வாங்கி வை அதை. ஹாப்பி நியூ இயர் வாங்கிட்டு வந்துருச்சா? சரி, அதை எடுத்து உள்ள வை நண்பா. அவ்வளோதான் நண்பா. அதுக்கப்புறம் கார் எடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வண்டியை இன்னும் லக்கேஜில் ஏற்ற வேண்டியது இருக்குது, ஏற்றிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள், பேரனுக்காக சைக்கிள் ஏற்றிக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா, தாத்தா. பேரனோட தாத்தா, எனக்கு அப்பா. சைக்கிள் ஏற்றிட்டு இருக்காரு காருக்குள்ளே. இவங்க உட்காந்து இங்கே ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கார் எடுக்க போகிறேன். எங்கள் அப்பா கெட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆத்துட்டா இந்த நண்பா. இப்போ வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி குளத்தூரில் நல்லா இருக்கா? என் தண்ணி ஊற்று. என்ன சொன்னேன்?
நண்பா இப்போ வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. கதை தட்டு திறந்தா இருக்கு. இங்கே பாருங்க, பர்த்டே பாய் வந்துருச்சு. பர்த்டே பாய் இங்கே வா, இங்கிட்டு வா, இங்கே வாழ. இன்னைக்கு உனக்கு என்னது? பர்த்டே. இப்போ வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். தக்காளி பச்சடி, உருளைக்கிழங்கு, அப்பளம். என்ன உன் பர்த்டேக்கு எங்களுக்கு வெறும் சாம்பார் சோறு போட்ட எங்களுக்கு கறியை பாய்ந்து தருவேன்? ம், நைட்டா? ஹோட்டலுக்கா நைட்டு? பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும். சரி நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்க போய்கிட்டு இருக்கோம். காமிச்சாச்சு. யாரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, பர்த்டே பாய் வந்திருக்கான். பாய். இது அவங்க அண்ணன், இது எங்கள் அக்கா, இன்னொரு அக்கா வந்துட்டு இருக்காங்க. வரவும் அப்படியே போய் கேக்கை வாங்கிட்டு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட போகிறோம். நைட் எங்களுக்கு என்ன வாங்கி தருவேன் நீ? சொல்லு, இங்க வா சொல்லு. என்னென்னலாம் வாங்கி தருவேன்? கத்தி சொல்லு. சிக்கன் பிரியாணி சொல்லு. பரோட்டா, நாளைக்கு வீடியோல பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த பாட்டு பாடு பாடு பாடு. என்ன பாட? என்ன இதுல வருது? டோரி மண்ணில் வருமோ? என்ன பையப்பழம்? 10 மணி நேரம், 12 மணி நேரம், 12 மணி நேரம். சாம்பார்ல போட்ட பச்சை என்னது? பச்சை புளி காரம் 12 மணி நேரம். சாம்பார்ல போட்டா பருப்பு, காலில் போட்டா செருப்பு, நெருப்பு. வாங்க போமா, அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு பெரியம்மா, இவங்க அம்மா. பாய். நாங்கள் அப்படியே கடைக்கு போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறோம். இங்கே ஒன்று கொடு. இங்கே ஒன்று எடுங்க. ரைட் ரைட்டு. ரோஸ் மில்க் கொண்டு நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சூடு. விஜய், விஜய் குடி. குடி. நண்பா, கேக்கு வாங்க போன இடத்துல பப்ஸும் ரோஸ் மில்க்கையும் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா பண்ணு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ரோஸ் மில்கில் காலை இம்புட்டாக வருது, ரோஸ் மில்கை எடுத்தம்மா அது மண்ணுக்கு நறுக்குன்னு குடிச்சமான்னு இல்லாமல் முட்டா என்னைக்கு உரிய அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஸ்டாவை தூக்கி போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டீசெண்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக என்னமோ ஸ்டாப் போட்டு தான் குடித்தேன். என் டீசெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த பப்ஸை சாப்பிட்டுட்டு வாய் ஓரத்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமும் நான் வந்து அதை தூக்கி போட்டு நார்மலாக தாங்க குடித்தேன். ஏன்னா நம்மளாம் கிராமத்து சைடு
சும்மா எடுத்து அடிக்கிறத விட்டுப்புட்டு சும்மா உறிஞ்சு எண்ணெய் குடிக்க அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே எடுத்து உறிஞ்சு குடிச்சிட்டேங்க. நண்பா அரசனில் கேக் இல்லாத காரணத்தினால் இப்போ பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இருக்கா இருக்குல்ல மேம் அப்படி இது அப்படியே இந்த இது எழுதியிருக்க மாதிரி எழுதி இது மாதிரி எழுதிருவா சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங் பண்ணுறாங்க. பர்த்டே டு யூ. இங்கே வர விஜய். அண்ணன் ஊட்டி விட்டுக்கிட்டு இல்லை வாங்க நீ தம்பி கூட்டிடு. அண்ணனு கூட்டு, தாத்தா கூட்டு, தாத்தா கூடு. வாங்க எப்பா. கொடு அம்மாச்சிட்டு கொடு. இங்க வாங்க வாங்க வாங்க. சித்தி கட்டு. விஜய் அங்க பாரு. சித்தி கொட்டு. கொடு 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 சும்மா கொடு. இந்த கொடு கேக் கொடு. கிஃப்ட் வாங்கு கிஃப்ட் வாங்கு. பிடி பாரு பாரு. பாரு. ரைட்டு. யார் இது? எப்படி இருக்கு விஜய்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்க பாரு சொல்லு. இங்க இதுல சொல்லு. குமார் பத்தாய். சரி ஹரி தள்ளு. அப்படி கொடுத்துக்கிட்டே சித்திய பாரு. இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு. சொல்லு. நல்லா இருக்கா? இப்ப எல்லாரும் கேக்க திங்கறாளா ஆவலாயிட்டோம். அதனால கேக்க தின்னுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இவங்களுக்கு இப்போ என்ன செய்ய போறோம்? கேக் அங்க விட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்காங்க. थैंक यू சொல்லி கொடுத்துரு. தேங்க் யூ.
வாழை பாரு ஒரு சாக்லேட் இன்னும் இல்லை இருக்கு. ஸ்டாப் பண்ணுங்க. கீழே போட்டது மேலே எடுத்தது இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்றான். நண்பா நைட் இப்போ ட்ரீட்டு, அதுக்காக வந்து நாங்கள் ஹோட்டல் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் போயிட்டு இன்னும் ஏன்னா நான் 4-5 வெரைட்டி எனக்கு பிடிச்சது சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னதுனால தனித்தனியாக போய் பார்சல் வாங்க போயிட்டோம் நானும் எங்கள் மாமாவும். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வைர மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா நாட்டுக்கோழி பொரிச்சிருப்பாங்க, அதை வாங்க வந்திருக்கோம். இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு உணவகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே 2-3 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே தனித்தனியாக போய் வாங்க வேண்டிய நிலமை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் பொரோட்டாவும் கிரேவியும் அடுத்து சால்னாவும் வாங்கிட்டு வந்தோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடியே போட்டிருப்பேன், பறக்கம்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலியே ஒரு ஃபேமஸான கடை. நான் எப்போயுமே அங்கே தான் சாப்பிடுவேன். அந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தோம். மொத்தம் 3 கடையில் 3 வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து பரோட்டா வைக்கிறா. என்னடா பரோட்டா வந்து என்னடா இம்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரோட்டா வந்து உண்மையிலேயே நான் இவ்வளோ சாப்பிடுவேங்க. 1 இல்லை 2 இல்லை 6 சாப்பிடுவேன். இப்போயே எனக்கு 5 வச்சுருக்காளா, திருப்பி 1 சாப்பிடுவேன். ஏன்னா 6 சாப்பிட்றதுக்கு ஏன்னா உள்ளங்கை அளவு தான் இங்கே பரோட்டா இருக்கும். அதுவும் பரோட்டா அவ்வளோ நைஸாக இருக்கும். ஒரு பரோட்டா ஒரு வாய்க்கு தான் இருக்கும். 6 பரோட்டா நம்ம எங்கள் ஊர் சைடு பரோட்டாவெல்லாம் கம்பேர் பண்ணல, இதில் ஒரு 6 பரோட்டா சேர்ந்தது தான் நம்ம ஊரில் ஒரு 2 to 2.5 பரோட்டா வரும். அவ்வளோதான். நான் நார்மலாக நம்ம ஊரில் வந்து 3 பரோட்டா சாப்பிடுவேன். அந்த சைடில் வச்சுருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவிங்க. ஆகா இங்கே தான்ப்பா பெப்பர் சிக்கன் கிரேவின்னா ஒரிஜினல். நம்ம ஊர்லலாம் சால்னாவை கலக்கி கொடுத்துட்றாங்க. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அதான் உண்மை. என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு வைக்கிற அந்த சிக்கன் சால்னாவில் உள்ள பீஸை தூக்கி போட்டு 2 வெங்காயம் தக்காளியை போட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க. ஒரு வேக வச்சு லைட்டாக ஒரு சாசை கிசை ஊற்றி அதான் பெப்பர் சிக்கன் கிரேவின்றாங்க. ஆனால் உண்மையாக அதாங்க பெப்பர் சிக்கன் கிரேவி. சரி ரைட்டு, பரோட்டா சாப்பிட்றதுக்கு வழிமுறை இருக்குது. பரோட்டா எப்படி சாப்பிட்ணுன்னா ஏன்னா தானெல்லாம் சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு பரோட்டாவை பிச்சுக்கணும். நல்லா பிச்சுட்டு அந்த வந்து தண்ணியான சால்னாவில் வந்து ஒரு டிப் அடிச்சிடணும். அடுத்து அந்த கிரேவியில் ஒரு டிப் அடிக்கணும். ஏன்னா நான் தண்ணியான சால்னாவே ஊற்றலை, ஏன்னா பெப்பர் சிக்கன் இருக்குது. அந்த கிரேவி தாங்க மஸ்ட்டு. அந்த சைடில் ஊற்றிருக்கல பெப்பர் சிக்கனுக்கு அடுத்து அதான் பாருங்கள் எவ்வளோ விறுத்து எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே அந்த நாட்டுக்கோழியை அடுத்து எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஒரு வெங்காயத்தையும் வச்சு எடுத்து ஒரு வாய் வச்சா ஆகா வேறு லெவல்ப்பா. சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு, அந்த லெவல் ஃபீலு. அதில் ஒரு மெயின் ஐட்டமாக வைரமாளியில் வாங்கின அந்த தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு அந்த சிக்கனு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையாகவே காம்பினேஷனு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டல, அந்த எம்டியான சால்னா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பறக்கத்தில் வாங்கினா பரோட்டா சால்னா. ஆனால் அந்த இப்போ ஒன்று தண்ணியாக ஊற்றுனால, சாரி அது தண்ணி இல்லை எண்ணெயாக ஊற்றுறோம். நம்ம ஊரில் குழம்புல எண்ணெய் இருந்தால் தனியாக ஒதுக்குவோம்ல, ஆனால் அப்படி இல்லைங்க. இங்கே இந்த வைரமாளிகையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச சிக்கன் இருக்கும்ல, அதில் அந்த அடியில் அந்த எண்ணெயில் மசாலா இருக்கும்ல, அந்த மசாலாவையும் இந்த எண்ணெயும் சேர்த்து கொடுப்பாங்கங்க. அதை வந்து அந்த பரோட்டா சால்னாக்கு மேலே அப்படியே ஊற்றி பரட்டி சாப்பிடல, அதோட டேஸ்ட்டே எப்பப்பா வேறு மாதிரி இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் எங்கள் மாமா மட்டும் ப்ரீமியம் சீட்டில் கடைசியாக இது கோல்டன் சீட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ரெக்லைனர் சோஃபாலாம் இருந்துச்சு. இதுக்கு ஆசைப்பட்டு டிக்கெட் புக் பண்ணி போனால் கழுது அது பின்னாடி கூட சாயமில்லை. என்ன படத்துக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் படம். படம் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா பரவாயில்ல பார்க்கலாம், ஆனால் தேட்டரில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இதுக்கு அடுத்த வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. கன்னியாகுமரிக்கு ஃபேமிலியோட ட்ரிப்பாக போனோம். அங்கே ரொம்ப என்ஜாயாக இருந்திருக்கும். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் அப்படியே விசிட் பண்ணி பாருங்கள். நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூட்டிலாம் கிடையாது. இது அந்த பிறந்தநாள் வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 10 டேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அங்கிட்டு சென்னை, கோயம்புத்தூர் அப்படி இப்படின்ட்டு ஊர்களுக்கு சுற்றுலா இல்லை, அது ஒரு வேலைக்காக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் எடிட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும். வீடியோ போடுறதுக்கு நாள் இந்த வீடியோ நைட்டு நான் ஷூட் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் எடிட் பண்ணேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக 12. நம்ம ரூமில் வேறு கிளாக் இல்லை. மணி வந்து 12 நம்புறேன். ஏன்னா இங்கே இருட்டாக இருக்கும். பாருங்கள் தெரியுதா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதான் வானம். பாருங்கள், ஒன்றும் இருட்டில் ஒன்றும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. அப்புறம் வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உள்ள வீடியோலாம் வேறு மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி வீடியோ இருக்குது, ஃபேமிலி விளாக் தான். இனிமேல் ஃபேமிலி விளாக்காக வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஃபேமிலியாக. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீக்கிரத்தில் 1 மில்லியன் அடிக்கணும். அப்படின்னா தான் எனக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு இன்னும் ஆர்வம் வரும். இன்னும் நிறையா நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஹிடன் பிளேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
அதெல்லாம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் அப்படியே அப்லோட் போட்டுட்டு தூங்கிடுவேன். நாளைக்கு ஈவினிங் வந்து அதை வந்து அப்படியே வெளியே எடுத்து விட்டுறலாம், அன்லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்து விட்டுறலாம். சரி நண்பா, குட் நைட். எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். லவ் யூ ஆல்.